வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணுறோன்னா பேக்கிங் தான். ஸோ நிறைய 1 kg கண்டெய்னர் சூப் பவுல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆஃபரில் போடுறதுனால நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இது எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பைஸ் ட்ரீட்மெண்ட் தான், உள்ள கடுக்கா நீம்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து வரனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, வெது தண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா வந்து நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை இல்லைன்னா ஃபேனில் வச்சு ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ்னாலும் போட்டு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப் பவுலும் அதே மாதிரி தான். நீங்கள் சுடுதண்ணி கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் யூசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் வட்டம் யூஸ் பண்ணுறப்போ சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட் டைம் வாஷ் மட்டும்தான் சுடுதண்ணி கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சூப் பவுல்லாம் திருப்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் தண்ணியில் இல்லைன்னா அரிசி மாவு அந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணால் போதும். இல்லைன்னா பார் சோப்பு லிக்விட் இல்லாமல் சோப்பு பேஸஸில் இருக்கும்ல வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருந்து நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் மட்டும் சுடுதண்ணி கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அவ்வளோதான்.